ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிம்பிளான சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் அதான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சோம்பு ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு பார்த்தாலே என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கிளியராக தெரியும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, அடுத்ததாக பூண்டு பேஸ்ட்டு நான் தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 5-6 ஆனியன்ஸ் வந்து நைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸு 5 வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாம் பச்சை வாசனை போகணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்களா, கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கூட. இப்போ நம்ம ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்கலாம். நல்லா ஸ்மெல்லு போகாமல் இருக்கும். அப்படியே பார்த்திங்களா, கொஞ்சமாக நல்லா குக் ஆகிருக்கு. கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். எதுக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த தக்காளி தான் எடுத்துருக்குறேன். 2 மீடியம் சைஸ். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் நான் ஆட் பண்ணிட்டேன். 1 kg சிக்கன். இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது வீட்டில் அரைச்சது. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணது. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். எதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மேலே ஆட் பண்ணால் ஹெவி கரம் மசாலா ஆகி போகும். அதனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நல்ல மசாலா ஸ்மெல்லு தான் வரும். இப்போ 4 பச்சை மிளகா கட் பண்ணாமல் நான் போடுறேன். ஏன்னா கட் பண்ணி போட்டேன்னா நல்லா காரம் தெரியும். அதனால் கட் பண்ணாமல் போட்டேன். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் செஞ்சது தான். அப்போது இது எல்லாமே தயிர் ஆட் பண்ணுறதுனால எல்லாம் ஈக்குவலாக செட் ஆகும். அதே மாதிரி ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். தயிர் ஊற்றுறதுனால உப்பு, காரம், மசாலா எல்லாம் ஈக்குவலாக செட் ஆகும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் ஆட் பண்ணது. அதுவும் ஃப்ரெஷ் தயிர் தான் ஊற்றணும், வீட்டில் பண்ணது. இல்லைன்னா ஆல்ரெடி இருந்ததுன்னா புளிப்பு கூடி போகும். நமக்கு 1 கிளாஸ் நான் வாட்டர் ஆட் பண்ணேன். ஏன்னா சிக்கனை வேக வேக அதுலேருந்து வாட்டர் வேறு வரும். அதனால தான் 1 கிளாஸ் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்காக கிரேவியாக வேணும்னா 1 கிளாஸ் போதும். கூடுதல் வேணும்னா 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பட் சிக்கன் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கிரேவி நல்லாவே இருக்கும். கிரேவி எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் பீஸுக்கெல்லாம் கிரேவி பிடிக்கும். இப்போ உப்பு நான் செக் பண்ணுறேங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் அது இதுவாகட்டும், கொஞ்சம் திக்காகணும். இப்போ நான் மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். டேஸ்ட்டு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும். அதனால தான் கொஞ்சம் மேலே கருவேப்பிலை வச்சது. இப்போது ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, சிக்கன் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்குறோம். நல்லா குக்காக இருக்குங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க மேலே. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, கிரேவி நல்லா திக்காக இருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு கூட நல்லா இருக்குது.
இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.